எதுக்கு அவ்வளோ ஒருத்தி தனியாக ஆட வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு நீ ஆடுமா நீச்சல் துறையிலே ஆடிட்டு போமான்றாங்க, ஆடிட்டு போகிறாங்க. பார்க்குறீங்களா சினிமாவை? கம்பேரிட்டிவ் அந்த சினிமா இந்த சினிமா பாருங்கள். நாங்களாம் எப்படின்னா சூரிய வம்சத்தை பார்த்து தேம்பி தேம்பி இன்னைக்கும் அழுகுற ஆளுங்க. வானத்தை போல வானத்தை போல அழுது கரண்ட் அணகொண்ட மிஞ்சிற அழுது நான் நல்லா அழுதுன்னா அது மென்மையாக இருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் மம்முட்டி சார் நடித்த படம் அப்படியே ஒரு குடும்பமாகவே இருக்கும் தம்பி. கழுத்தை பிடிச்சி கரன்னு அறக்கிறது, அண்ணன் ஒருத்தரோட இழுத்துட்டு ஓடுறது, தங்கச்சி ஒருத்தர் இழுத்துட்டு ஓடுறதெல்லாம் ஸ்டோரியே கிடையாது. அப்பாவை பாட்டி வச்சுக்கிறதுலாம் கதையே இல்லை. இப்போ குடும்பமாகவே படத்தை நகர்த்துவாங்க, அப்படியே நகரம். அதில் ஒரு மாரல் ஸ்டோரி இருக்கும். நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், உழைக்கணும், முன்னேறணும் அப்படின்ற ஒரு கருத்து. குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் குடும்பத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்றது இருக்கும். அந்த இப்போ அப்படி இல்லை தம்பி. பையன் பார்த்தா கஞ்சா விற்க போகிறான், பையன் பார்த்தா ரவுடித்தனம் பண்ண போகிறான், பையன் பார்த்தா கூலிப்படையாக போகிறான், பார்த்தா அம்மா சோறு வைக்குது, நல்ல எலும்பு நல்ல கடிச்சு தின்னுப்பா, பிள்ளை பாவம் ரத்தம் சிந்தி சம்பாதிக்குது அப்படின்ற அளவுக்கு இப்போ படம் எடுக்கிறாங்க. ஒன்று பார்த்தா பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃப்ளைட் ஓட்டுறது மாதிரி காமிக்கிறாங்க தம்பி. சேராட்டோ டிரைவரை லவ் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிக்குது. ப்ராக்டிக்கலா இது எங்கே நடக்குது? யார் கல்யாணம் பண்ணுறீங்க? யாருமே இல்லை. அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு தியரிக்களை கொண்டாந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கங்கிறது சொல்ல வரல, ஆனால் ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மேலே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க.